இந்த ரெமெடி இவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும்னு சத்தியமாக நான் நினைக்கல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கார்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி ஜாஸ்மின் பிளான்ட்டில் எப்படி பூவை வர வைக்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற வாழைப்பழ தொல்லி தான் இதில் பெரிய மேஜிக் பண்ண போகுது. வாழைப்பழத்தோட தொல்லியில் பொட்டாசியம் நிறையா இருக்குது. நம்ம ஸ்கூல் டைம்லேயே இதெல்லாம் படிச்சிருப்போம். ஃபெர்டிலைசர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது பொட்டாசியம் தான். ஸோ பொட்டாசியம் போதுமான அளவு செடியில் கொடுக்கும்போது அது நல்ல பூக்களை நிறைய கொடுக்கும். அண்ட் பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும். இது நீங்கள் எந்த பூச்செடிக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஏதாவது ஒரு பாட்டிலில் போட்டுக்கலாம். போட்டு அரிசி கழிஞ்ச தண்ணி இல்லைனா பருப்பு கழிஞ்ச தண்ணி எல்லாம் இருக்கும்ல, அப்படியும் இல்லைன்னா நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி இருந்தது, அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டர்லேயும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் இப்போ மெயினாக இதுதானே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் நிறையா இருக்கிறதுனால சாயில் இருக்கிற மைக்ரோப்ஸ்க்கெல்லாம் வந்து இது ஃபீட் பண்ணிடும். ஸோ இதனால சாயில் ஹெல்த் அதிகமாகி பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது ஹாஃப் பாட்டில் அளவுக்கு தான் ஆயிருக்கு. இது ஒரு 10 days அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு பக்கெட்லேயோ பாத்திரத்துலேயோ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 1:2 ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாட்டில் இது இருக்குல்ல, இது கூட 2 பாட்டில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டிலோட இந்த வாய்ப்பகுதி வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால பல தொல்லியெல்லாம் வெளியே வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுது. நீங்கள் பெரிய ஓப்பனான அகலமான வாய் இருக்கிற மாதிரி பாத்திரங்களை போட்டுச்சுனீங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இவ்வளோ பெரிய மேட்ரு இல்லை. தண்ணி ஊற்றி 2 டைம் பண்ணும்போது எல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ சாயிலுக்கு கொடுக்க வேண்டிய நியூட்ரிஷன் மிக்ஸ் ரெடி. இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு செடியில் கொடுத்துடலாம். இதுதான் வீட்டில் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய மல்லிகைப்பூ செடி. இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2-3 கப் எக்ஸ்ட்ராவே கொடுத்தேன். நம்ம ஊரில் நம்மளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பூ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் புரியுதான்னு தெரியல. நார்த் சைடில் மல்லிகைப்பூ முல்லைப்பூவெல்லாம் நம்ம ஆக்சுவலாக வாங்குறது ரொம்பவே கஷ்டம். மார்க்கெட்டில் போய் தேடி பார்த்தா கூட காக்கடை பூ தான் கிடைக்கும். அந்த பூவில் மனமும் இருக்காது, அதுவும் வாடி சாகிற நிலைமையில் தான் கொடுப்பாங்க. ஸோ வீட்லேயே முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 செடிக்கிட்ட வச்சுருக்கேன். பூ கம்மியாக இருந்ததுனால இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணேன். இப்போது 10 daysக்கு அப்புறமா செடியோட நிலைமை பார்க்கலாமா? வழக்கத்துக்கு மாறா நிறைய மொட்டுக்கள் புதுசாக வந்திருந்தது. ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ரொம்பவே ஈஸியான ஒரு டிப். அண்ட் நம்ம ₹1 கூட இதில் செலவு பண்ண வேண்டியதில்லை. சாப்பிட்டு தூக்கி போடுற வாழைப்பழ தொல்லியில் இதை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணீரை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 2 inch ஆழத்துக்கு ரூட் பக்கத்துலேயே புதைச்சிருங்க. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் ஆகி சாயில் இருக்கிற மைக்ரோப்ஸ்க்கெல்லாம் அது ஒரு உணவாக மாறிடும். ஸோ சாயில் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செடி ஹெல்த்தியாகி பூக்களும் தர ஆரம்பிக்கும். அடுத்து இன்னொரு டிப் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.